அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். எம்எட் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் 4th செமஸ்டரில் டெசர்டேஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த டெசர்டேஷனில் என்னென்ன சாப்டர்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்கவுங்க கல்லூரிகள் மற்றும் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு கைடும் இந்த சாப்டர்ஸும் டாபிக்ஸும் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் செய்ய சொல்லுவாங்க. இன்கேஸ் அவங்க காலேஜ்லேயோ இல்லை கைடோ ஃபார்மேட் எதுவும் கொடுக்காமல் இருந்தால் ஜென்ரலாக வரக்கூடிய ஃபார்மேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதன்படி எம்எட் டெசர்டேஷனில் என்னென்ன சாப்டர்ஸ் முதல்ல இருக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அதன்படி எம்எட் டெசர்டேஷன் சாப்டர்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கொடுக்கலாம். செகண்ட் சாப்டரில் ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர். தேர்ட் சாப்டரில் ரிசர்ச் மெத்தடாலஜி. ஃபோர்த் சாப்டரில் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஃபிஃப்த்து சாப்டரில் சம்மரி அண்ட் சஜஷன்ஸ். இந்த டெசர்டேஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெசர்டேஷனோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கணும். அடுத்த பேஜில் சர்டிஃபிகேட் கைடு கொடுக்குற மாதிரி இருக்கும். மூன்றாவது டிக்ளரேஷன் ஃபார்ம். இது ஸ்டூடெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அக்னாலஜ்மெண்ட். இதை முடிஞ்சதுக்கப்புறம் கண்டென்ட். இந்த கண்டென்ட் சில பேர் சாப்டர் வைஸ் பண்ணுவாங்க, சில பேர் சாப்டரும் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர்லேயும் என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்கோன்ற டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. அது கைடு ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸு. அடுத்தது லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். என்னென்ன டேபிள்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிறீங்கன்ற ஒரு லிஸ்ட்டு. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஃபிகர்ஸ் டயக்ராம்ஸ் எதனா கொடுத்துற மாதிரி இருந்தால் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸும் இதை நம்ம போட்டு சாப்டர் வைஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இன்ட்ரோடக்ஷனில் என்னென்ன டாபிக்ஸ் வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன். செகண்ட் ஒன் உங்களுடைய டாபிக், அதாவது கன்செப்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய டாப்பிக்கை பற்றின ஒரு டீட்டெயில்டு வெர்ஷன் தான் இங்கே கொடுக்க போகிறீங்க. அந்த டீட்டெயில்டு வெர்ஷனில் என்னென்ன சப்டாபிக் கொடுக்கணுன்றது உங்களுடைய டாப்பிக்கும் உங்களுடைய கைடு என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதை பார்த்துங்க. அடுத்தது அதுலேயே ஸ்கோப் ஆஃப் த ஸ்டடி, நீட் ஃபார் த ஸ்டடி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டடி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம், கன்க்ளூஷன். இது எல்லாமே ஃபஸ்ட்டு சாப்டரில், அதாவது இன்ட்ரோடக்ஷன் சாப்டரில் வரக்கூடிய டாபிக்ஸ். அடுத்ததாக ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர். ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சரில் இன்ட்ரோடக்ஷன். ஸ்டடீஸ் ரிலேட்டட் டு வேரியபிள். இந்த வேரியபிள் வரும்பொழுது ஒரு வேரியபிளாக இருந்தால் ஸ்டடீஸ் ரிலேட்டட் டு அந்த வேரியபிள் மட்டும் கொடுங்க. இன்கேஸ் உங்களுடைய டாப்பிக்கில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டடீஸ் ரிலேட்டட் டு அந்த வேரியபிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் சம்மரி ஆஃப் லிட்ரேச்சர் ரிவ்யூடு. நீங்கள் என்னென்ன ஸ்டடீஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டடீஸோட மொத்த சம்மரியும் ஒன்று சேர்த்து நம்ம கொடுக்கறது கடைசியாக கன்க்ளூஷன். இதுதான் செகண்ட் சாப்டர் ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சருக்கு வரக்கூடிய சப் டாபிக்ஸ். அண்ட் தென் தேர்ட் சாப்டர் ரிசர்ச் மெத்தடாலஜி. இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியில் என்னென்ன சப் டாபிக்ஸ் வரலாம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன், டைட்டில் ஆஃப் த ரிசர்ச், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி, ஹைப்போதீசிஸ் ஆஃப் த ஸ்டடி, ஆப்ரேஷனல் டெஃபினிஷன் ஆஃப் கீ டேர்ம்ஸ், ரிசர்ச் டிசைன், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிசர்ச் டிசைன், வேரியபிள்ஸ் ஆஃப் த ஸ்டடி, டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் டூல், ஸ்கோரிங் ஸ்கீம், pilot study, assumptions of the study, sampling technique, locale and sample for the study, samples framed for the present study, validation of research tool. இந்த validation of research tool reliability, validity இதை கொடுத்துட்டு அதே மாதிரி வேலிடிட்டியில் இருக்கிற சப் ஹெட்டிங்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். statistical techniques adopted in the study, delimitations of the present study, கன்க்ளூஷன். இவையெல்லாம் தேர்ட் சாப்டர், அதாவது ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு கொடுக்கக்கூடிய சப் டாபிக்ஸ். அடுத்தது ஃபோர்த்து சாப்டர் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இந்த டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனில் என்னென்ன சப்டாபிக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன்,
பார்ட் 1 டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ். இதில் வந்து பேக்ரவுண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சாம்பிள் கொடுக்கலாம். அதாவது மீன், மீடியன், மோடு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். பார்ட் 2 பர்சன்டேஜ் அனாலிசிஸ். இந்த பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஓவரால் எப்படி இருக்குது, மேல் ஃபீமேல் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கலாம். பார்ட் 3ல் வந்து மீன் டிஃபரன்ஸ் அனாலிசிஸ். இந்த மீன் டிஃபரன்ஸ் அனாலிசிஸில் நீங்கள் ஏதாவது பயோகிராஃபிக் வேரியபிள்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க, அதாவது மேல் ஃபீமேல், லொக்காலிட்டி, ரூரல், அர்பன், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தா ஒவ்வொன்றதையும் டி டெஸ்ட் அனாலிசிஸோ அல்லது எஃப் டெஸ்ட் அனாலிசிஸ் மூலமோ நீங்கள் கண்டுபிடிச்சி அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். அதுலேயே வந்து கெயின் ஸ்கோர் அனாலிசிஸ் கொடுக்கலாம், கேப் க்ளோஷர் அனாலிசிஸ் கொடுக்கலாம். இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் சம்மரி ஆஃப் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸில் ஒவ்வொரு நீங்கள் கண்டுபிடிக்கிறப்பையும் என்ன இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தீங்களோ அவை எல்லாமே தொகுத்து கடைசியாக சம்மரி ஆஃப் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் கொடுக்கலாம். கடைசியாக கன்க்ளூஷன். இவை எல்லாம் சேர்ந்தது தான் 4th சாப்டர் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். 5th சாப்டரான சம்மரி அண்ட் ஃபைண்டிங்ஸில் என்னென்ன சப்டாபிக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன், நீட் ஃபார் த ஸ்டடி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஸ்டடி, ஸ்கோப் ஆஃப் த ஸ்டடி, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி, ஹைப்போதிசிஸ் ஆஃப் த ஸ்டடி, ஆப்ரேஷனல் டெஃபினிஷன் ஆஃப் கீ டேர்ம்ஸ், ரிசர்ச் டிசைன், டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் டூல், assumptions of the study, delimitations of the present study, summary of research findings, suggestions for further research, conclusion. இவை எல்லாமே 5th சாப்டரான சம்மரி அண்ட் ஃபைண்டிங்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். இந்த 5th சாப்டரில் கன்க்ளூஷன் முடித்ததுக்கப்புறம் பிபிலியோகிராஃபி நீங்கள் கொடுக்கணும். பிபிலியோகிராஃபின்னா உங்கள் டெசர்டேஷனுக்கு நீங்கள் எங்கெங்கேருந்துன்னா சோர்ஸ் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்தாகணும். புக்ஸாக இருந்தால் புக்கு, ஜேர்னல்ஸாக இருந்தால் ஜேர்னல்ஸ், இல்லை வெப்சைட் இருந்தால் வெப்சைட், இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரிஸாக நீங்கள் கொடுத்து அதை சம்மரி பண்ணுறது தான் பிபிலியோகிராஃபி. அப்பண்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிசர்ச் டூல் என்னென்ன பயன்படுத்துனீங்களோ இந்த ரிசர்ச்சுக்காக அவை எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டும். சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு டூலுங்க சார், ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வேரியபிளுக்கு வச்சு நான் தனித்தனியாக ஒவ்வொரு டூல் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன்னா எல்லா டூலையும் நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணணும். இதுதான் வந்து அப்பண்டிக்ஸ். ஸோ ஒரு எம்எட் டெசர்டேஷனுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். அதன்படி சாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன், ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர், ரிசர்ச் மெத்தடாலஜி, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், சம்மரி அண்ட் சஜஷன்ஸ், இந்த சாப்டர்ஸ்னால் வைக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன சப்டாபிக்ஸ் வைக்கலான்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்கள் காலேஜ்லேயோ உங்கள் கைடோ உங்களுக்கு வந்து இந்த டெசர்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் இல்லை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் ஐடியான rajavi0309@gmail.com இந்த இமெயிலுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. இன்கேஸ் உங்களுக்கு டெசர்டேஷனே ப்ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.